ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களுடன் என்றும் விடுவித்தார்கள். நான் உனக்கு விரும்புவதை உன்னை பயன்படுத்துவது என்று சொன்ன அன்பை வரமும் தகவலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். சமாதானமாய் இருக்கும். எரேமியா 36ஆம் அதிகாரம் 1 முதல் 32 வசனங்கள் வரை. இந்த வேறு பகுதியில் கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவைகளின் வல்லமை கொள்ளப்பட்டுள்ளது. அதாவது கர்த்தர் இஸ்ரவேலருக்கு காண்பிக்கும் இரக்கம் கிருபை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. கர்த்தர் மனிதன் தவறு செய்யும் பொழுது எடுத்த உடனே அந்த மனிதனை தண்டித்து விடுகிறேன். அவர் மிகுந்த கிருபை உள்ளவராய் இரக்கம் உள்ளவராய் மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகளை அநேகம் தரம் கொடுத்து அவர் முற்றிலும் மனம் திரும்ப விருப்பமில்லாத நிலையிலே அவர்களுக்கு நியாயத்திற்கு கற்றார். அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், கர்த்தருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை இந்த விடப்பம் தெரிகிறது. மனிதர்களாகிய நம்மால் இத்தனை அக்கிரமத்தை கொடுத்து கர்த்தர் அவ்வளவு பொறுமையுள்ளவராக இருந்து நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு மனம் திரும்ப அநேகம் வாய்ப்புகளை தருகிறார். கடைசி வரைக்கும் மனம் திரும்பாமல் இருக்கும் போது அந்த மனிதனை அழைத்து போகிறார். கர்த்தர் இருந்தவர் கிருபை எவ்வளவு பெரியது என்பதை அந்த வேத வசனங்கள் யூதா தேசத்தில் யோயாக்கீம் என்னும் ராஜா 4ஆம் வருடம் அரசாங்கம் கொண்டிருக்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. சுமார் 2400 வருடங்களுக்கு முன்பாக நடைபெற்ற சம்பவம் இது. கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியிடம் பேசுகிறார். அப்பொழுது ஒரு வார்த்தை நாம் கவனிக்க வேண்டும். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று அன்று அவர் எப்படி செயல்பட்டாரோ அதே குணத்தோடு இன்றும் செயல்படுகிறார். கர்த்தருடைய குணநலன்களை நாம் புரிந்து கொள்ளும் போது நாம் கர்த்தருக்கேற்ற விதமாய் திருந்தி வாழ்வதற்கும் அவரிடத்தில் நன்மையை பெறுவதற்கும் மிகவும் உதவியாய் இருக்கும். கர்த்தரின் குணாதிசயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவருடைய இருதயத்திலிருந்து புறப்பட்ட அன்பின் கடிதங்களான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனங்களை நாம் படிக்க வேண்டும். வேத புத்தகம் முழுவதும் ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன், குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தம் இருதயத்தில் இருந்து எழுதி கொடுத்த கடிதங்களாய் இந்த வேதம் இருக்கிறது. இந்த வேத புஸ்தகத்தை படிப்பதன் மூலம் கர்த்தரின் இருதயத்தை அறிந்து கொள்ளலாம். அவர் விருப்பம் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம். அதற்கேற்றபடி நாம் தெரிந்து வாழும்போது ஒரு மணப்பெண், ஒரு மனைவியானவள் தன் கணவனுக்கு ஏற்றபடி மாறி கணவனுக்கு பிடித்த காரியங்களை செய்து அவர் அன்பை பெற நினைப்பது போல உலகெங்கும் இருக்கிற மனித இனம் கர்த்தரை புரிந்து கொண்டு அவருக்கு ஏற்றபடி மாறுவது மனித வாழ்க்கைக்கு நல்லது. அதுவே நம்ம இந்திய ஜீவனை சேர்ப்போம், அழிவிலிருந்து காப்பாற்றுவோம். அதாவது யோசியா என்னும் ராஜாவின் குமாரனான யோயாக்கீம் என்னும் ராஜா யூதா தேசத்தில் அரசாண்டு கொண்டிருக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு வந்து கர்த்தர் சொல்கிறார், யோசியாவின் நாட்கள் முதற்கொண்டு நான் தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலருக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் எரேமியாவுடன் பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார் தலைமுறை தலைமுறையாக. அந்த வசனங்களை எல்லாம், நான் சொன்ன தீர்க்க தரிசனங்களை எல்லாம் ஒரு புஸ்தகத்தில் எழுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். புஸ்தகம் என்றால் சுருளாக இருக்கும். அந்த காலத்தில் ஒரு துணியை சுருட்டி வைப்பது போல துணியில் எழுதி அதை சுருட்டி வைத்திருப்பார்கள். அந்த கால ராஜாக்கள் பயன்படுத்திய சுருள், புஸ்தக சுருள் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக யோசியா ராஜாவின் நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் உன்னோடு பேசி சொல்லிய யூதா ஜனங்களை குறித்தும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் சகல ஜனங்களை குறித்தும் நான் பேசி சொல்லின அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை எல்லாம் அந்த புஸ்தக சுருளில் எழுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவின் குடும்பத்தார், யூதா ஜனங்கள், யூதர்கள் எல்லாம் தங்கள் அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்பும்படியாக, அதாவது எரேமியா ஐயா அவர்
ஏற்கனவே சொல்லியிருந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் ஒரு சுருளில் எழுதி அதை அந்த ஜனங்களுக்கு அன்று வாழ்கிற அந்த ஜனங்களுக்கு சொல்லும் போது அந்த ஜனங்கள் அதை கேட்டு ஒருவேளை மனம் திரும்பலாம். உலகம் பல வருடங்களாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அதை அன்று கேட்கும் பொழுது அதை கேட்டு அவர்கள் மனம் திரும்பி அவர்கள் அக்கிரமத்தை விட்டு திருந்தினால் நான் அவர்களை மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதையெல்லாம் ஒரு புஸ்தகத்தில் எழுது. இதை அவர்களுக்கு கொடுப்போம். அவர்கள் அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்பினால் நான் அவர்களை மன்னிப்பதற்கு ஏதுவாகும். நான் இந்த தீங்கை உங்களுக்கு அனுப்புவேன் என்று நான் சொல்லியிருந்த வார்த்தைகளை கேட்டு ஒருவேளை அவர்கள் திருந்தினால் நான் அவர்களை மன்னித்து விட்டு விடலாமே. அவர்கள் மனம் திரும்பி விட்டால் அவர்களுக்கு மன்னிப்பை நான் கொடுத்து விடுவேனே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது இந்த வார்த்தைகள் ஏற்கனவே சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களையும் தொகுத்து எழுதி அதை ஜனங்களுக்கு அறிவிக்கும் போது தீர்க்க தரிசனங்களை கேட்கிற ஜனங்கள் மனம் திரும்பினால் கர்த்தரிடத்திலிருந்து மன்னிப்பு வரும். இந்த இடத்தில் பல ரகசியங்கள் நம் வாழ்க்கையில் ஒளிந்திருக்கின்றன. தீர்க்க தரிசனங்களை குறித்து கர்த்தர் இந்த இடத்தில் பேசியிருக்கிறார். தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தை மனிதர்களுக்கு கிடைப்பது ஒரு பரிசுத்தவான் மூலமாக. தம்மால் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தவானை தெரிந்து கொண்டு கர்த்தர் அந்த மனிதன் மூலமாக தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் வழி நடத்த அவர் பேசுகிறார். அப்படி தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் சொல்கிற வார்த்தைகளை தீர்க்க தரிசனம் என்று சொல்லுவோம். அந்த கட்டளைகள் அந்த வார்த்தைகள் வல்லமை உண்டு. தீர்க்க தரிசனங்கள் வெறும் வார்த்தையாயிராமல் அது போகும் இடமெல்லாம் செயல்படும். தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒரு இடத்தில் சொல்லப்படும் பொழுது அங்கிருக்கிற பொல்லாத இருளின் கிரியைகள் அகற்றப்பட்டு அவைகளெல்லாம் அழிக்கப்படும். தீமை விலகும். தேசம் சுபிட்சமாகும். இது இயல்பு. இப்படியாக கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் நான் உங்களுக்கு தீங்கை அனுமதிப்பேன் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். அதை இன்னொரு முறை சொல்லும் பொழுது ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் மீண்டும் ஒரு சுருளில் எழுதப்பட்டு மீண்டுமாய் அது சொல்லப்படும் போது இரண்டாவது விசை சொல்லப்படும் பொழுது அதை கேட்டு அவர்கள் மனம் திரும்பினால் அவர்களை அந்த தீங்கை அனுப்பாமல் கர்த்தர் விட்டு விடுவார். அவர்களை காப்பாற்றி விடுவார். அந்த தண்டனை அவர்களுக்கு வராது. மறு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது திருந்துவதற்கு. கடைசி வரைக்கும் கர்த்தர் எப்படியாவது தம் ஜனங்களை மனம் திரும்ப பண்ண வேண்டும் என்றே முயற்சி செய்கிறார். கடைசி வரைக்கும் முடியவே முடியாது. நான் பிடிவாதமாக அப்படித்தான் இருப்பேன் என்றால் முடிவில் கர்த்தர் அழித்து கொள்வார். இத்தனை பல வருடங்களாக அனுதினமும் அவர் தரிசனங்களை சொல்லி அனுப்பியும் அவர்கள் திருந்தவில்லை. கடைசி வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இப்படியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட எரேமியா நேரியாவின் குமாரனாகிய பாருக் என்ற ஒரு மனிதனை கர்த்தர் நேரியாவின் குமாரனாகிய பாருக் என்கிற ஒரு மனிதனை எரேமியா தீர்க்கதரிசி அழைத்து எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். அதை பாருக்கு பேப்பரில் எழுதுகிறார். அதாவது புஸ்தக சூழலில் நாம் இன்று பேப்பரில் எழுதுவது போல அவர் புஸ்தக சூழலில் எழுதுகிறார். இப்படி சொல்ல சொல்ல அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் புஸ்தக சுவரில் எழுதப்படுகிறது. இப்படி எழுதப்பட்டு முடித்தவுடனே எரேமியா பாருக்கை அழைத்து சொல்லுகிறார், நான் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது. நான் அடைக்கப்பட்டவன். நான் இத்தனை காலம் சிறையில் இருந்திருக்கிறேன். பரிசுத்த தேவாலயத்திற்குள் நான் வரவில்லை. அங்கு நான் எனக்கு உட்படக்கூடாது. நான் வரவில்லை. அதனால் நீ போய் என்ன செய்? பாருக்கு அழைத்து சொல்லுகிறார், நீ போய் நீ எழுதின கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய உபவாச நாளில் கர்த்தருடைய உபவாச நாளில் ஜனங்கள் காதுகள் கேட்கும்படியாய் நீ அதை வாசி. அந்த புஸ்தக சொல்லில் இருப்பதை படித்து சொல். அதை நீ படிக்க படிக்க அங்கு வருகிற ஜனங்கள் எருசலேமின் பட்டணத்தாரும் யூதா பட்டணங்களிலிருந்து எருசலேமுக்கு வருகிற ஜனங்களும் அவர்கள் காதுகளால் கேட்கும்படியாக நீ இதை படித்து இந்த தீர்க்க தரிசனங்களை படித்திரு, அதை வாசி என்று சொல்லுகிறார் எரேமியா. இப்படி வருகிறவர்கள் எல்லாம் கேட்கும்படியாக வாசி என்று சொல்லுகிறார். அதாவது
தேவாலயத்திலே உபவாச நாள் என்று நியமிக்கப்பட்டு இப்படி வருகிற ஜனங்கள் எல்லோருக்கும் கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. இப்படி இந்த வார்த்தைகளை நீ சொல்லும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளை பாருக்கு அறிவிக்கும் பொழுது, தீர்க்க தரிசனங்களை படித்து சொல்லும் போது, அதை கேட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவேளை தங்கள் பொல்லாத வழிகளை, அக்கிரம வழிகளை விட்டு மனம் திரும்பி அவர்கள் தீய காரியங்களை விட்டு விலகினால் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், கர்த்தரிடத்தில் இரக்கம் பெற்றுக் கொள்வார்கள். ஒருவேளை அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணி மனம் திரும்பினால் அவர்கள் அந்த துன்பத்திற்கு நீங்களாக்கி விடுவார்கள். ஏனென்றால் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற அந்த நியாய தீர்ப்புகள், கர்த்தர் சொன்ன தீங்குகள் மகா பெரியது, மிகவும் துன்பகரமானது. அப்படிப்பட்ட தீமையை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் கர்த்தர். இவர்கள் மனம் திரும்பாவிட்டால் பெரிய தீங்கு வரப்போகிறது. அதனால் நீ எச்சரித்து சொல். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் இந்த தீங்கிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். அதற்கான வழியா இது இருக்கும், நீ போய் சொல் என்று பாருக்கையிடம் எரேமியா சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் மேல் கர்த்தருடைய கோபமும் முக்கிரமும் மகா பெரியதா இருக்கிறது. மிகவும் கோபமா இருக்கிறார் கர்த்தர். இவர்களை அழிக்க போகிறார். போய் முறை நீ சொல் என்று சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகிறது. இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் இருக்கிறேன். என்னால் செய்ய முடியாத அதிசயமான செயல்கள் என்று ஒன்று இருக்கிறதா? என்னால் செய்ய முடியாத விஷயங்கள் என்று ஒன்று இருக்கிறதா? அப்படி எதுவுமே இல்லை. கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. சகலம் அவரால் செய்ய முடியும். எதையும் செய்ய முடிந்தவர் சர்வ வல்லமை உள்ளவர் அல்லவா? சகலத்தையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். என்னால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்று உண்டா என்று சொல்கிறார். நான் இந்த நகரத்தை கல்தேயர் கையிலும் பாபிலோனின் ராஜாவின் கையிலும் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் இதை பிடிப்பான். யூதா தேசத்தையும் எருசலேமையும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும் கல்தேயரும் பிடித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நியாயத்திற்கு கொடுக்கும் பொழுது அதிலிருந்து யாராலும் தப்ப முடியாது. கர்த்தருடைய கோபத்திற்கு எப்பொழுதும் ஆளாகாமல் இருக்க வேண்டியது நமக்கு நல்லது. அப்படி இருந்தால் தப்பித்துக் கொள்ளலாம். எப்பொழுதும் மனத்தாழ்மையாயிருந்து அவருடைய இரக்கத்தை பெற வேண்டும். இந்த நகரத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண போகிற கல்தேயர்கள் இந்த நகரத்திற்குள் வந்து நகரத்தை சுட்டெரிப்பார்கள், கொளுத்தி போடுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா ஐயாவிடம் கேட்டுக்கொண்டபடி பாரூக் தேவாலயத்திற்கு சென்று அந்த புஸ்தக சூழலில் இருக்கிறதை எல்லாம் யூதா ஜனங்களும் எருசலேமின் ஜனங்களும் கேட்கும்படியாக தேவாலயத்தில் இருந்து அப்படியே அதை வாசித்தார். எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அதை அப்படியே பாரூக் செய்தார். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் அரசாண்ட 5ஆம் வருடம் 9ஆம் மாசத்தில் 9ஆம் மாதத்தில் உபவாசம் என்று தேவாலயத்தில் சொல்லப்பட்டது. எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் யூதாவின் பட்டணத்தாருக்கும் உபவாசம் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் உபவாசத்துடன் தேவாலயத்திற்கு வந்தபோது நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் தேவாலயத்தின் சம்பிரதியாகிய செல்வரியா என்பவரின் அறையில் நின்று கொண்டு தேவாலயத்தின் ஒரு அறையில் இருந்து இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறார், ஜனங்கள் எல்லாம் கேட்கும்படியாக. அப்பொழுது மிகாயா என்னும் ஒரு மனிதன் கர்த்தருடைய தீர்க்க தரிசன வசனங்களை பாரூக்கு வாசிக்க அதை கேட்டு அவன் போய் அந்த வசனங்களை எல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்டுவிட்டு மிகாயா நேராக அரண்மனைக்கு சென்று ராஜாவினிடத்தில் சென்று அங்கு சம்பிரதி என்றால் அரசாங்க நடவடிக்கைகளை பிரதி எடுத்து எழுதுகிறவர்கள், ராஜா சொல்லுவதை எழுதி வைப்பவர்கள், அதாவது இன்றைய PA போல என்று நம் பர்சனல் அசிஸ்டன்ட் என்று சொல்லுகிறோம், அது போல வேலை செய்தவர்கள் சம்பிரதி என்று சொல்லப்படும்.
அந்த சம்பிரதியின் அருகிலே உள்ளே போய் பிரவேசிக்கிறான் அந்த மிகாயா என்பவன். அப்படி அவன் பிரவேசித்த போது அங்கே எல்லா பிரபுக்களும் சகல பிரபுக்களும் அங்கே கூடி இருக்கிறார்கள். அந்த இடத்தில் சம்பிரதியாகிய எலிசாமாவும் செமையாவின் குமாரனாகிய எரேயா, எல்நாத்தார், அமரியா, கெமரியா, சிதேக்கியா என்பவர்களும் மற்ற எல்லா பிரபுக்களும் உட்கார்ந்திருந்தார்கள். இந்த இடத்தில் இவர்கள் எல்லாம் சேர்ந்து பிரபுக்களோடு சிதேக்கியா ராஜாவும் சம்பந்தியும் இருக்க எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த பெயர்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஏனென்றால் யார் யாரெல்லாம் இந்த தீமைக்கு உட்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது கணக்கா இருக்கிறது. இப்படி எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது சிதேக்கியா ராஜாவும் அந்த இடத்தில் இருக்கிறார். இப்படி இருக்கும்போது அங்கு நுழைந்த மிகாயா இவர்கள் எல்லாரையும் பார்த்து பாருக்கு வாசிக்க கேட்ட அந்த தீர்க்க தரிசனங்களை தன் காதுகளால் கேட்டுக்கொண்டு வந்ததை நேராக வந்து இங்கு சொல்லுகிறார். பிரபுக்களும் ராஜாவும் கூடியிருக்கிற இடத்தில் தேவாலயத்தில் இப்படி நடக்கிறது. பாருக்கு என்பவன் எரேமியா தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கர்த்தரின் வார்த்தைகளை அங்கு படித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படியாக அங்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று செய்தி கொண்டு வந்து ராஜாவினிடத்திலும் பிரபுக்களினிடத்திலும் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா பிரபுக்களும் யெகூதி என்கிற ஒரு மனிதனும் அப்பொழுது எல்லா பிரபுக்களும் சேர்ந்து யெகூதி என்னும் ஒரு மனிதனை பிடித்து பாருக்கினிடத்தில் அனுப்பி மிகாயா நேராக வந்து இங்கு சொல்லிவிட்டார். இப்பொழுது இவர்கள் எல்லாம் யெகூதியை பிடித்து பாருக்கினிடத்தில் அனுப்புகிறார்கள். ஜனங்கள் கேட்கும்படியாக நீ வாசித்துக் கொண்டிருந்த அந்த சுருளை எடுத்துக்கொண்டு இங்கே வா என்று சொல்லி அனுப்புகிறார்கள். பிரபுக்கள் எல்லாம் சேர்ந்து ஆள் அனுப்புகிறார்கள் யெகூதியை. பாருக்கை அழைத்துக் கொண்டு அந்த சுருளையில் எடுத்துக்கொண்டு வா என்று. இப்படியாக யெகூதி பாருக்கை அழைக்க செல்கிறார். பாருக்கு சுருளோடு தன் கைகளில் சுருளை எடுத்துக்கொண்டு நேராக இங்கு வந்து விட்டார். இப்படி பாருக்கு அங்கு வந்த போது அங்கிருந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து நீ உட்கார்ந்து கொண்டு இந்த புஸ்தக சுருளில் இருப்பதை வாசி, நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படியே பாருக் அதை வாசிக்கிறார். தீர்க்க தரிசன வார்த்தைகளை சுருளில் எழுதப்பட்டிருப்பதை இவர் வாசித்து சொல்லுகிறார். அப்பொழுது அந்த எல்லா வார்த்தைகளையும் இவர்கள் கேட்கிறார்கள். கேட்டு பயம் அடைகிறார்கள். இப்படிப்பட்ட தீங்கு வரப்போகிறதோ, இவ்வளவு பெரிய தீமை. இவர்கள் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அக்கிரம வழியில் வாழ்ந்து. இப்படிப்பட்ட தீங்கு வரப்போகிறது என்றதும் இவர்கள் மிகவும் பயந்து கொண்டு நாங்கள் இதை போய் ராஜாவினிடத்தில் சொல்லுகிறோம். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது, நாங்கள் போய் ராஜாவினிடத்தில் சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். எரேமியா வாய் சொல்ல நீ எப்படி இதை எழுதினாய் என்று பாருக்கை நோக்கி கேட்கிறார்கள். எப்படி இந்த வசனங்கள் உனக்கு கிடைத்தது? இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் உனக்கு எப்படி வந்தது? அதை சொல் என்று கேட்கிறார்கள். அதற்கு பாருக், எரேமியாய தம் வாயினால் அவர் சொன்னார், அவர் சொல்ல சொல்ல நான் அப்படியே எழுதினேன், அவ்வளவுதான் என்று சொன்னார். அவர் வாயின் வார்த்தைகளை நான் கேட்டு மையினால் இந்த புஸ்தக சுருளில் நான் எழுதினேன் என்று சொன்னேன். இப்படி பாருக் சொன்ன உடனே அங்கிருந்த பிரபுக்கள் பாருக்கை நோக்கி நீயும் எரேமியா தீர்க்கதரிசியும் இருவரும் போய் ஒளிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது, அதனால் நீங்கள் இருவரும் போய் ஒளிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். பிரபுக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். இந்த செய்தி இன்னும் ராஜாவுக்கு போய் சேரவில்லை. பிரபுக்கள் மத்தியில் இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. பிரபுக்கள் மட்டும் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் சிதேக்கியா ராஜா இல்லை. அந்த சுருளை சம்பிரதையாகிய எலிசாமாவின் அறையிலே கொண்டு வந்து வைத்தார்கள். அந்த சுருளை அங்கே வைத்துவிட்டு ராஜாவுக்கு இதை அறிவிக்கும்படியாக அவர்கள் போனார்கள். அங்கு போய் ராஜாவின் இடத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, சுருளை நாங்கள் வாங்கி வைத்திருக்கிறோம், சம்பிரதியின் அறையில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்பொழுது ராஜா சுருளை எடுத்துக்கொண்டு வா என்று யெகூதியை அனுப்புகிறார். பாருக்கை அழைத்து வரும்படி அனுப்பின அதே ஆளை நீ போய் அந்த சுருளை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லுகிறார். அதே போல யெகூதி போய் அந்த சுருளை எடுத்துக்கொண்டு வருகிறார். அந்த சுருளை எடுத்து வந்த யெகூதி இப்பொழுது அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் எரேமியாவுக்கு சொன்ன பாருக்கு சுருளில் எழுதி வைத்த அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை யெகூதி இப்பொழுது அதை வாசிக்கிறார். ராஜா மற்ற பிரபுக்கள் கேட்க முடியும். யெகூதி வாசித்துக் கொண்டிருக்கும் அந்த நேரத்தில்
ராஜா குளிருக்காக தங்கும் இடத்தில் அறையில் அமர்ந்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது யெகூதி இந்த வார்த்தைகளை வாசித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ராஜா குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற அந்த வீட்டில், குளிர்காலமாய் இருக்கிறது, அதற்கென்று நியமிக்கப்பட்ட அந்த அறையில் அனலை மூட்டி நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது. இவர்கள் சுற்றிலும் உட்கார்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். நடுவில் அனல் வந்து கொண்டிருக்கிறது, விறகுகள் எரிக்கப்படுகிறது, நெருப்பு இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் யெகூதி வாசித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி வாசித்துக் கொண்டு 3-4 பத்திகள் யெகூதி வாசிப்பதை கேட்டதும் ராஜா அந்த சுருளை எடுத்து தன்னுடைய சூரி கத்தியினால் அறுத்து, அந்த சுருளை அறுத்து தன் முன்னே குளிருக்காக, குளிர் காய்வதற்காக மூட்டப்பட்ட அந்த நெருப்பில் போட்டு விட்டார். அந்த சுருளை எரியும்படியாக நெருப்பில் போட்டு விட்டார் அந்த ராஜா. அக்னியிலே வெந்து போகும்படி நெருப்பில் போட்டு விட்டார். அதாவது கடினமான அந்த வார்த்தைகள் என்பதினால் அந்த வார்த்தைகளை அழித்து விட வேண்டும் என்று கோபமாக இதை செய்கிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிய மனம் இல்லாமல் அக்கிரம செயல், இது மகா பாவமான செயல். ராஜாவும் சரி, அந்த வார்த்தைகளை கேட்ட பிரபுக்களும் சரி, அதை அந்த சூளை எரிக்க வேண்டாம் என்று தடுக்கவும் இல்லை. ஐயோ இப்படி நடந்து விட்டதே என்று வேதனைப்பட்டு தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளவும் இல்லை. அதாவது அதை குறித்து கவலைப்படாமல் எரிப்பதை பார்த்து கொண்டு சும்மா இருந்தார்கள். ஒரு 3 பேர் மட்டும் அதை தடுக்க முயற்சி செய்தார்கள். எல்நாத்தானும், நெதரேயாவும், திலேயாவும், கெமரியாவுமோ அதை எரிக்க வேண்டாம் என்று ராஜாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள். ஆனால் இவர்கள் பேச்சையும் ராஜா கேட்கவில்லை, எரித்து போட்டார். இப்படி எரித்து போட்டதும் அன்றி பாருக்கையும் எரேமியாவையும் பிடித்து வரும்படிக்கு 3 ஆட்களையும் அனுப்பினார் அந்த ராஜா. ராஜா அந்த சுருளையும், அந்த சுருளில் எழுதப்பட்ட வார்த்தைகளையும், எரேமியா சொல்ல பாருக்கு எழுதின அந்த வார்த்தைகளையும் சுட்டெரித்த பின்பு, அந்த ராஜா இந்த செயலை செய்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு வருகிறது. நீ திரும்ப வேறொரு சுருளை எடுத்து அந்த யோயாக்கீன் ராஜா எரித்து போட்ட சுருளில் இருந்த அதே வார்த்தைகளை மீண்டுமாக இந்த சுருளில் எழுது, திரும்பவும் அதே செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பவுமாக ஒரு புஸ்தக சொல்லில் அந்த வார்த்தைகளை எழுது என்று கர்த்தர் சொல்லுகிறார் எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்தில். அப்படி சொல்லி அதோடு கூட நீ எழுத அந்த விஷயங்களை, அதிலிருந்த வார்த்தைகளை எல்லாம் மீண்டும் எழுதி அதோடு கூட இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது நான் அந்த தீர்க்க தரிசனத்தில் சொல்லிய தீங்கை எல்லாம் நிச்சயம் நடப்பிப்பேன், அது நடந்தே தீரும். ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் மனம் திரும்புவார்கள் என்று, அதை கேட்டு அவர்கள் மனத்தில் வருவேன். பாபிலோன் ராஜா இஸ்ரவேலுக்கு மீண்டும் வருவான். பாபிலோன் ராஜா மீண்டுமா இஸ்ரவேலுக்கு வருவார். பாபிலோன் ராஜா மீண்டுமாக இந்த தேசத்திற்கு வந்து இங்கிருக்கிற மனிதரையும் மிருகங்களையும் அழித்து இந்த தேசத்தை சுட்டரிப்பார் என்பது எழுதினதுதான். அது நிச்சயம் நிறைவேறும், உறுதிப்படுத்தப்பட்டது. ஏற்கனவே கர்த்தர் தீர்க்க தரிசனத்தை சொன்னார். அதை கேட்டு அவர்கள் மனம் திரும்பினால் அதை நிறுத்தி இருப்பார். ஆனால் இவர்கள் இன்னும் அக்கிரமம் செய்ததினால் அதை உறுதிப்படுத்தி விட்டார். சொன்னதை நிச்சயம் வருவான், நிச்சயம் அது அழிக்கப்பட்டு போகும் என்று. கடைசி வாய்ப்பு கொடுக்கப்பட்டும் அவர்கள் திருந்தவில்லை. சொல்லப்பட்ட அந்த சுருளையே, கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தையே, தீர்க்க தரிசனம் எழுதப்பட்ட சுருளையே நீ சுட்டெரித்து போட்டு விட்டாயே, இனி உனக்கு வாய்ப்பில்லை, அழிந்து விடு என்று கர்த்தர் இப்படியாக செய்துவிட்டார். யோயாக்கீன் ராஜாவிடத்து சொல்லிவிட்டார். எரேமியாவிடம் சொல்ல அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு அக்கிரமத்தை கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டதினால் தாவீது ராஜாவின் சிங்காசனத்தில் உட்காரும்படி, அதாவது இஸ்ரவேலுக்கு ராஜாவாக யோயாக்கீன் ராஜாவின் வம்சத்தில் ஒருவரும் இனி இருப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த ராஜாவோடு அந்த தலைமுறையில் யாருமே மீண்டும் அரசாண முடியாது, அரசாண விட மாட்டேன் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தார். அவன் கொல்லப்படுவான். அவனுடைய இறந்த சரீரமோ பகலின் உஷ்ணத்திற்கும் இரவின் குளிருக்கும் பட எரிந்து விடப்படும். அடக்கம் பண்ண கூட ஆள் இல்லாமல் எரிக்கப்பட்டு தூக்கி எரிந்து விடப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் யோயாக்கீனுக்கு கர்த்தர் கொடுக்கிற நியாயத்தீர்ப்பு.
நான் அவனிடத்திலும் அவன் சந்ததியினிடத்திலும் அவன் பிரபுக்களிடத்திலும் நியாயம் விசாரித்து அவன் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் நான் சொல்லி அவர்கள் கேளாமல் போன அந்த தீங்கை எல்லாம், நான் எதையெல்லாம் எந்த தீங்கை வரப்பண்ணுவேன் என்று சொன்னேனோ, நியாயத்தை சொன்னேனோ அதையெல்லாம் வரப்பண்ணுவேன். தீங்கு அனுப்புவேன் என்று சொன்னேன் அல்லவா, ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அல்லவா, எச்சரித்திருந்தேன் அல்லவா, அதையெல்லாம் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொன்னார். உறுதிப்படுத்தி விட்டார் நியாய தீர்ப்பை. இதன் பின்பாக எரேமியா தீர்க்கதரிசி பாருக்கை அழைத்து இன்னொரு புஸ்தக சுருளை கொடுக்கிறார். எரேமியா சொல்ல சொல்ல முன் போல பாருக்கு அதில் தீர்க்க தரிசன வார்த்தைகளை எழுதுகிறார். ஏற்கனவே எழுதியிருந்த சுருளில் இருந்ததை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் சில வார்த்தைகள் அவைகள் எழுதப்பட்டது. மேலும் சில வார்த்தைகள் சேர்த்து இரண்டாவது சுருளில் எழுதப்பட்டது. இப்படியாக தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டு புஸ்தக சுருளில் வைக்கப்பட்டது. கர்த்தர் தாம் சொன்னதை நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு பயப்படுதல் நம்மை காப்பாற்றும். கர்த்தருக்கு பயப்படாமல் நாம் கர்வமாக பெருமையாக நடந்து கொண்டால் அழிவுதான் நிச்சயம் வரும். ஜாக்கிரதையா இருப்போம். கர்த்தருக்கு பயந்து நடப்போம். நம்மை நாம் தாழ்த்துவோம். நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொள்வோம். நம்மால் முடியும் என்று நினைத்தால் கர்த்தர் நமக்கு பலன் தந்தால்தான் முடியும். அதை புரிந்து கொள்வோம். நாம் கர்த்தரால் படைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் தெய்வமா இருக்கிறார். அவருக்கு பயந்து நடப்பது நமக்கு நல்லது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.